வெல்கம் டு பிரஸ் ப்ரோக்ராம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இப்போ நம்ம ப்ரோக்ராமை ப்ரேஸ் சாங் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. Art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. எல்லோரும் சூப்பராக ப்ரேஸ் சாங் பாடிட்டீங்க. இப்போ நம்ம எழும்பி இந்த ஆக்ஷன் பண்ணலாமா? கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எந்தன் தேவனும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எந்தன் தேவனும் என் ரட்சிப்புமானவர். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தார் மகிழ்ந்திடுவேன். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தார் மகிழ்ந்திடுவேன். செங்கடலை பிளந்தவர் என்னோடு இருக்கிறார், பார்வோனை ஜெயித்தவர் என்னை காத்திடுவார். செங்கடலை பிளந்தவர் என்னோடு இருக்கிறார், பார்வோனை ஜெயித்தவர் என்னை காத்திடுவார். நான் பாடி போற்றிடுவேன், வெற்றி சிறந்தார் மகிழ்ந்திடுவேன்.
ரட்சிப்புமானவர். அவர் எந்தன் தேவனும் என் ரட்சிப்புமானவர். லாலலா லாலலா லாலலாலலா லாலலா லாலலா லாலலாலலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ஆக்சன்ட் போட்டோம். இப்போ எல்லாரும் இயேசுப்பாவை வர்ஷிப் பண்ணலாமா? Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ஆக்சன்ட் போட்டாச்சு, இயேசு வர்ஷிப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாரும் ஸ்டோரி கேட்க போடாமா? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஸ்டோரி சொல்ல வராங்க நம்ம ஜெஃப்ரேனே. குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணவங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் ஒரு ஸ்டோரி நம்ம கேட்க போகிறோம். அந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கான வசனம் நம்ம ஃபஸ்ட்டு வாசிக்க போகிறோம். ஓடி போய் எல்லாரும் பைபிளை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருங்க பார்ப்போம். பைபிள் எடுக்காதவங்களாம் மற்றவங்களாம் நம்ம வாரம் வாரம் சொல்கிறோம். எல்லாருமே இந்த பிளஸ் ப்ரோக்ராம் பைபிளுக்கு முன்னாடி உட்காந்து தான் நம்ம வந்து லிசன் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ வேகமாக எடுத்துக்கோங்க. ஜேம்ஸ் 1:12 நம்ம வந்து வாசிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். அண்ணன் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படின்றது தான் இந்த வார்த்தையோட வசனம். ரொம்ப பெரிய வசனம் மாதிரி தெரியலாம், ஆனால் அதில் இருக்கிற அர்த்தம் ரொம்பவே ஈஸியான அர்த்தம் தான். அதை நம்ம ஸ்டோரியோட சேர்ந்து பார்க்கலாம். இன்னொரு வாட்டி அண்ணன் கூட சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போறீங்க. எல்லாருமே எடுத்துக்க. யாக்கோபு 1:12 தான் நம்ம வாசிக்க போறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படின்றது தான் வசனம். இதுக்கான ரிலேட்டபிளான ஒரு பர்சன் பைபிளில் யாரு யோசிக்காமலே சொல்லலாம், அது யோசேப்பு. ஓகே, யாரு? யோசேப்பு. இந்த யோசேப்பு என்ன பண்ணுறாரு? ரொம்ப சின்ன வயசுலேயே காட் வந்து அவருக்கு ஒரு கனவுல வந்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. ஓகே, என்ன வாக்குத்தத்தம்? அவரோட பிரதர்ஸுக்கு மத்தியிலையா இருக்கலாம், அவரோட பேரண்ட்ஸுக்கு மத்தியிலையா இருக்கலாம். இவர் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு லீடரான ஒரு பொசிஷனில் இவர் வருவார் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு 2 ட்ரீம் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. இவர் அந்த ட்ரீமை போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாரு, அண்ணா கிட்ட சொல்கிறாங்க. யாருமே நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. இவங்க அண்ணனுக்கு அது அவங்க கிட்ட போய் சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா, கோவம் வந்து இவனை தூக்கி ஒரு நாள் தனியாக வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, ஒரு குழியில் போட்டுடுறாங்க. அந்த குழியில் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இவனை கொண்டு யார்ட்டையாவது வித்தாலாவது காசு கிடைக்குமேன்னு சொல்லி அதில் இன்னொரு அண்ணன் சொன்ன உடனே இவனை அதே மாதிரி
எகிப்தியர்கிட்ட வித்துடுறாங்க. வித்துட்டா அங்கே வந்து என்ன நடக்குது, அடிமைக்கு மாதிரி இவனை வந்து வேலை வாங்குறான். அவனுக்கு யோசிச்சு அந்த வாக்குத்தத்தம் வேற. இப்போ அடிமையாக ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த வீட்லேயே ஒரு ரொம்ப சூப்பராக வேலை பார்த்ததுனால அங்கே ஒரு நல்ல பேர் அவனுக்கு கிடைக்குது. ஆனால் லேட்டராக வந்து அவன் மேலே இல்லாத ஒரு பழி வந்துடுது. அவனை தூக்கி எங்கே போட்டுறாங்க, ஜெயிலில் போட்டுடுறாங்க. முன்னாடியாவது அடிமையாக இருந்தான், இப்போ கைதியாக இருக்கிறான். ஓகே, அதுவும் ஒரு ஜெயிலில் தூக்கி கைதியாக போட்டிருக்காங்க. பார்த்தா அந்த சிறைச்சாலையிலேயே ரொம்ப நல்ல பையனா ரொம்ப சூப்பர்பான இருந்ததுனால அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருக்கும் மத்தியில் வந்து இவன் தான் சூப்பர்பாக இருக்கிறான். லேட்டராக வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவை வந்து யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு பார்க்குறப்போ யோசேப்பு கிட்ட வராங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஜெயிலில் இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்து கனவுக்கான அர்த்தம்லாம் சொல்லியிருப்பான். இது அந்த ராஜாவுக்கு தெரிய வர ராஜா கூப்பிட்டு இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கனவுக்கு கேட்டப்போ யோசேப்பு அந்த கனவுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத சரியாக அந்த ராஜாவுக்கு சொல்கிறான். ராஜாவுக்கு சொன்ன மாதிரியே அந்த கனவுக்கான அர்த்தம் என்ன சொன்னாரோ, அந்த நாட்டில் ஒரு பஞ்சம் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பஞ்சமும் வரும். இந்த பஞ்சத்தை எப்படி பீட் பண்ணலான்ற ஐடியாவையும் யோசேப்பிட்டே கேட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த யோசேப்பை உயர்த்தி வச்சிருவாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தா ஊர் முழுக்க பஞ்சமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா இவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, பேரண்ட்ஸ் அவங்களோட சகோதரர்கள் அவங்களோட ஊர்லேயுமே பஞ்சம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து இந்த யோசேப்பை வந்து அவனுக்கு எப்படி கனவு வந்துச்சோ அதே போலயே வணங்கி, ஓகே, இந்த யோசேப்பை வணங்கி அந்த யோசேப்புக்கு யோசேப்புக்கிட்ட இருந்து அந்த தானியங்களாக இருக்கலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க. இதே விஷயத்தை தான் வந்து ஆண்டவர் வந்து முன்னாடியே யாருக்கு ட்ரீமாக கொடுத்துருப்பாரு அப்படின்னா யோசேப்புக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நிறைய சோதனைகள் எத்தனை இடத்துல யோசேப்புக்கு சோதனை வந்துச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு தூக்கி குழியில் போட்டாங்க, உயிர் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூக்கி ஒரு அடிமையாக வித்துட்டாங்க, அந்த இடத்துலையும் சூப்பராக வச்சாரு. அங்கேருந்து கைதியாக மாறினா, கைதியாக இருக்கிற இடத்துலையும் சூப்பராக வந்தார். அங்கேருந்து திருப்பி ராஜாவோட இடத்துக்கு உயர்த்தினாரு, அந்த இடத்துலையும் அவனுக்கு இருந்த எல்லா சேலஞ்சஸையும் சூப்பராக ஃபேஸ் பண்ணி செமையான ஒரு பொசிஷனுக்கு வந்தான் இல்லையா. இதை தான் இந்த வசனமும் சொல்லுது. இப்போ அண்ணா கூட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க, எல்லாத்துக்கும் இந்த வசனம் ரொம்பவே கிளியராக புரியும். சேர்ந்து வாசிக்கலாமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்றது தான் இந்த வசனம். ஆண்டவர் எல்லாருமே நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. என்னது? அதுதான் இந்த பரலோக ராஜ்யம். அங்கே போனதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளுக்கு அது கொடுப்பாரு. எதுக்காக பரலோகத்துக்கு போகணும்? ஏன்னா அங்கே நம்ம அப்பாவோட வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏசப்பா கூட வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பரலோகத்தில் இருக்குது. அதனால நம்ம எல்லாத்துக்குமே பரலோகத்துக்கு போகணும். ஸோ வர்ற அந்த சின்ன சின்ன சோதனையாக இருக்கலாம், அந்த சின்ன சின்ன டெம்டேஷன்ஸ்லாம் நம்ம பீட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி வர்ற அந்த டெஸ்ட் அதில் எல்லாத்துலேயுமே வந்து பீட் பண்ணி நம்ம ரொம்ப நல்ல பசங்களா ஆண்டவர் பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், நம்மள ரொம்ப அன்பான பிள்ளைங்களாக நம்ம இருந்தோம்னாலே போதும். அது எல்லாத்தையும் ரொம்பவே சூப்பராக ஜெயிச்சு வர்றதுக்கு ஆண்டவரே நம்மளுக்கு உதவி பண்ணுவார். என்ன குட்டீஸ், இந்த வாரம் ஸ்டோரி உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சொன்ன மாதிரி எல்லாருமே பைபிளோடு தான் இந்த பிளஸ் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும். அதே மாதிரியே பண்ணுற எல்லா குட்டீஸ்க்கும் வெரி வெரி குட். ஸோ இதே மாதிரியே வர்ற வாரத்துலையும் அண்ணன் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து மிஷனரி ஸ்டோரி பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், இந்த மிஷனரி ஸ்டோரி டைமில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். நம்ம லாஸ்ட் வீக் எந்த மிஷனரி பற்றி பார்த்தோம்? கரெக்டாக சொன்னீங்க, ஜான் வெஸ்லி அவர்களை பற்றி தானே பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் அவரை பற்றி லாஸ்ட் வீக் பார்த்தோம்ல. உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நான் ஒரு கொஷினோட ஸ்டாப் பண்ணேன். என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த 2வது சம்பவம் என்னென்னு திங்க் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படி தானே? ஏதாவது திங்க் பண்ணிங்களா? நீங்கள் சர்ச் பண்ணிங்களா? கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, நிறைய பேர் கியூரியாசிட்டியோடு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தெரியாதவங்களுக்காக அதை சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஜான் வெஸ்லி மிஷனரியாக தன்னுடைய ஊழிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இல்லையா? அவருடைய 32வது வயது வரும்போது அவருக்கு ஒரு ஊழிய அழைப்பு வந்தது. ஸோ அதை ஏற்றுக்கொண்டு அதுக்காக அவர் வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால அவர் வந்து கப்பல் பிரயாணம் பண்ணார். அந்த காலத்தில் வந்து லேண்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அதிகம் கிடையாது இல்லையா? அதனால கப்பலில் தான் தூர தேசங்களுக்கு தூர இடங்களுக்கெல்லாம் கப்பலில் தான் பிரயாணம் பண்ணுவாங்க இல்லையா? அது நமக்கு ஆல்ரெடி தெரியும் தானே? ஓகே, ஸோ அதனால தன்னுடைய 32வது வயதில் அவர் வந்து கப்பல் பயணம் மேற்கொண்டார். கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க, அழகாக போய்கிட்டு இருக்காங்க. கப்பல் வந்து நடுக்கடல் வரைக்கும் போயிடுச்சு. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா
புயல் காற்று பயங்கரமாக வர ஆரம்பிச்சுது. திடீர்னு வந்த பயங்கரமான புயல் காற்றில் கப்பல் வந்து ரொம்பவே வந்து அலைக்கழிக்க ஆரம்பிச்சுது. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. புயல் காற்றினோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கப்பல் ரொம்ப ஆட அசைய ஆரம்பிச்சிருது. கப்பலில் இருக்கிற எல்லாரும் அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன் நம்ம ஜான் வெஸ்லி கூட பயங்கரமா பயந்துட்டாரு. அவரால் வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஆனா அந்த கப்பல்லையும் ஒரு சிறு கூட்டத்தினர் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை. அவங்களுடைய ஃபேஸ்ல எந்த ஒரு பயமுமே இல்லை. அவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அழகா என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவரை ஏசப்பாவை பாடி ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஜான் வெஸ்லிக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனா இந்த ஜனங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாம அழகா ஏசப்பாவை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்தாராம். அந்த குரூப் யாருன்னா மொரேவியன் மிஷனரிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் அவங்க. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப விசுவாசத்துல உறுதிப்பட்டு இருந்தவங்க. அதனால அவங்களுக்கு அந்த புயல் காற்றினோட வேகம் அதிகமா இருந்தாலும் ஆண்டவர் மேல கொண்ட விசுவாசத்தின் காரணமாக அவங்களுக்கு துளி கூட பயம் வரல. அதுக்கு பதிலா என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சா எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாரு அப்படிங்கறத அவங்க முழுமையா நம்பியிருந்தாங்க, அந்த மொரேவியன் மிஷனரிஸ். அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பரா ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல பாடல்களை பாதி துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த துதி சத்தத்தை கேட்டு அந்த கடலே என்ன ஆச்சுன்னா அமைதி ஆயிடுச்சு. புயல் காற்றெல்லாம் வந்த இடம் தெரியாம போயிடுச்சு குட்டீஸ். ஸோ கடல் வந்து ரொம்ப அமைதி ஆயிடுச்சு. அப்பதான் ஜான் வெஸ்லியோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நான் சிறு வயதுலேருந்தே ஆண்டவருடைய பிள்ளையா வளர்ந்துட்டு வரேன். நல்லா ப்ரேயர் பண்ணுவேன், நல்லா பைபிள்லாம் வாசிப்பேன், அதிக நேரம் ஆண்டவரோட செலவு செய்வேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போது என்னால் வந்து விசுவாசத்தோட இருக்க முடியலையே, ரொம்ப பயந்துட்டனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார். அன்னையிலேருந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. இன்னும் அதிகமாக விசுவாசத்துல இன்னும் அதிகமா அவர் வந்து தன்னை நிலைப்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சாரு. ஏசப்பா கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க, எனக்கு வந்து நல்ல விசுவாசத்தை தாங்க, உங்களை அதிகமா நம்பக்கூடிய விசுவாசத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. வேத தியானங்களெல்லாம் அதிகமா மேற்கொண்டாங்க. இதன் மூலமா இன்னும் அதிகமா விசுவாசத்துல உறுதிப்பட ஆரம்பிச்சாங்க நம்ம ஜான் வெஸ்லி. இந்த சமயத்துல தான் மார்ட்டின் லூதர் எழுதின ஒரு புக்கை அவர் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த புக்ல மார்ட்டின் லூதர் என்ன எழுதியிருந்தார்னா, இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதன் உண்மையாக தன்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா அவனுடைய வாழ்க்கை மாறும். அவனுடைய வாழ்க்கை மாறுறது மட்டும் இல்லாம அவனுடைய குடும்பம், அவனுடைய சுற்றி இருக்கிற நண்பர்கள், ஏன் அவன் அந்த சமுதாயத்தையே அவனால மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்டை மார்ட்டின் லூதர் எழுதியிருந்தாரு. இதை படிச்சதும் ஜான் வெஸ்லி அவர்களுடைய மனது மாற ஆரம்பிச்சது. எஸ், இது உண்மைதான். ஏசு கிறிஸ்துவ தன்னுடைய உள்ளத்துல உண்மையா ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு இந்த காரியங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும்னு அவர் முழுமையா விசுவாசிச்சாரு. ஸோ இதை வந்து அவருடைய வாழ்க்கையில முழுமையா கடைபிடிக்க ஆரம்பிச்சாரு. ஏசப்பா மேல முழு விசுவாசம் அன்றிலிருந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜான் வெஸ்லி அவங்க சிறந்த பிரசங்கியார். நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பிரசங்கங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஹீ இஸ் அ கிரேட் ரைட்டர். 600க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. அதுலேயும் அவர் எழுதின புத்தகங்கள்லேயே ரொம்ப அதிகமான புத்தகங்கள் வந்து அவர் வந்து தன்னுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால மருத்துவ குறிப்புகள் நிறைந்த புத்தகங்கள் அதிகமாக எழுதியிருக்கிறாங்க குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான பிரசங்கங்கள் அவர் செஞ்சிருக்கிறார். ஏசப்பாவை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜான் வெஸ்லி அவங்க கிட்டத்தட்ட 4000 மைல் டிராவல் பண்ணுவாங்களாம். எதுக்காக டிராவல் பண்ணுவாங்க? ஏசப்பாவை பற்றி சொல்கிறதுக்காக தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் குதிரையில் அப்புறம் மற்ற விதமாகவும் டிராவல் பண்ணி 4000 மைல் டிராவல் பண்ணி எல்லா இடங்களுக்கும் போய் ஏசப்பாவை பற்றி அதிகமாக சொல்லுவாங்களாம் குட்டீஸ். இதுபோல ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்த அந்த தேவ மனிதர் ஜான் வெஸ்லி தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 40,000 பிரசங்கங்களுக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க. தனது 83 வயது வரைக்கும் ஆண்டவருக்காக வைராகியமா விசுவாசத்தோடு ஓடி ஓடி ஆண்டவர் பணி செய்தாங்க ஜான் வெஸ்லி. தன்னுடைய இறக்கும் தருவாயில கூட தன்னை சுற்றி இருந்த தன்னுடைய நண்பர்களை பார்த்து அவங்க சொன்னது என்ன காரியம் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, ஃபேர்வெல் ஃபேர்வெல், தி பெஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் காட் இஸ் வித் அஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன?
நான் இப்போ இந்த உலகத்தை விட்டு போகிறேன், ஆனால் நமக்கு கிடைத்த எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, நம்மோடு இருந்து எல்லா காரியங்களும் அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதான் அதுக்கான அர்த்தம். ஸோ தன்னுடைய இறக்கும் தருவாயில் கூட தன்னை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை பாருங்க, அவருக்காக இன்னும் அதிகமாக பணி செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவர் வந்து இந்த உலக ஓட்டத்தை முடித்தாரு. பாருங்க குட்டீஸ், ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது இல்லையா? ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையில நம்ம என்னத்தை கற்றுக்கொள்றோம்? 2 முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று என்ன? ஜான் வெஸ்லி தன்னுடைய வாலிப பருவத்துல அதிகமா தேவனை தேடினாங்க இல்லையா? இப்பவும் பாருங்க குட்டீஸ், எத்தனை வாலிபர்கள், எத்தனை யூத்ஸ் இந்த அவங்களோட வாலிப பருவத்துல ஆண்டவரை தேடுறவர்களா இருக்காங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதிகமாக போய் வெளியிடங்களில் ஊர் சுற்றுவது, அப்புறம் கிண்டல் அடித்து பேசுவது, ஜாலியாக தங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, டிவி, மொபைல், கம்ப்யூட்டர் இது மாதிரியான காரியங்களில் தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான காரியங்களில் வாலிபர்கள் ஈடுபடுகிறார்களா, இல்லை நல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? நம்ம நிறைய பேரை பார்த்துட்ருக்குறோம் இல்லை குட்டீஸ்? ஸோ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் இது. வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜான் வெஸ்லி அவர்கள் பெரிய உதாரணமாக இருக்கிறாரு குட்டீஸ். அதுக்கப்புறமா இன்னும் என்ன? ஜான் வெஸ்லி தன்னுடைய சிறு வயதில் எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாரோ அதே போல தான் தன்னுடைய முதிர் வயதில் 83வது வயதுலையும் அதே போல தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். எந்த ஒரு மாறுதலும் இல்லை. சிறு குழந்தையா இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எப்படி அவங்க வந்து நல்ல ப்ரேயர் பண்ணுறது, நல்ல பைபிள் வாசிக்கிறது, ஆண்டவரோட அதிக நேரத்தை செலவுறதுன்னு ஆரம்பித்தாங்களோ அது வந்து துளி கூட அவருடைய வாழ்நாட்களில் குறையவே இல்லை. சிறு வயதில் தொடங்கினது முதிர் வயது வரைக்கும் அதை விடாத அதே போலவே இருந்தார். ஸோ இதே காரியத்தை நம்ம வாழ்க்கையிலும் இருக்கணும். 1 வீக் வந்து நம்ம நிறைய அட்வைசஸ் எல்லாம் கேட்டு என்ன பண்ணுவோம்? ஓகே, நம்ம இனிமே டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம், டெய்லி பைபிள் வாசிக்கணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் எத்தனை நாள் அதை கண்டினியூ பண்ண முடியும்? ஒரு 2 days, ஒரு 1 week, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு. ஆனால் நீங்களாம் ரொம்ப நல்ல குட்டீஸ், அப்படித்தானே? கண்டினியூஸாக நீங்கள் ஜான் வெஸ்லி மாதிரியே டெய்லியும் நல்லா ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிக்கிற பிள்ளைகளாக தானே இருக்கிறீங்க. வெரி குட். ஸோ அவரை போலவே நம்ம தொடங்கினதை என்ன செய்யணும்? முடிக்கிறவர்களாக இருக்கணும். சிறு வயதில் நம்ம இப்போ என்ன கற்றுக்கொள்கிறோமோ அது வந்து முதிர் வயது வரைக்கும் நம்மளால் அதை விடவே முடியாது குட்டீஸ். ஸோ சிறு வயதில் உங்கள் பருவத்தில் நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்களோ அதை வந்து உங்களால் பெரியவர்கள் ஆனாலும் உங்களால் அந்த பழக்கங்களை மாற்றிக்கொள்ளவே முடியாது. அதனால் நீங்களும் உங்களுடைய வாழ்நாட்களில் ஏசப்பாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையை குறித்து ஏசப்பா உங்களுக்கு என்ன நோக்கம் வச்சுருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அழகாக நிறைவேற்றுவார். குட்டீஸ், ஜான் வெஸ்லியோட வாழ்க்கை சரித்திரம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஏசப்பாவுக்காக அவர் என்ன செஞ்சாருங்கிறத காரியங்களெல்லாம் நீங்கள் நல்லா பிடிச்சு கொள்ளுங்க. அதை நீங்கள்லாம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏசப்பாவை அதிகம் தேட ஆரம்பிங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக்கு இதே போல் ஒரு சூப்பரான மிஷனரியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிஷனரி ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? ஜான் வெஸ்லி லீவர் பற்றி நம்மளுக்கு சூப்பராக சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ஆப்ஜெக்ட் லெசன் சொல்ல வாங்க நம்ம கென்னடி அங்கிள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். அங்கிள்கிட்ட ஒரு சின்ன சைஸ் கிரீடம் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கிரீடம் இருக்குது, அப்புறம் ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்குது. சரியா? ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த கிரீடத்தை பார்த்தோன்னே யாருக்கு நம்ம கிரீடம் செலுத்துவோம் அப்படின்னா, த ராஜா, த கிங்ஸ் வில் பி பியரிங் த க்ரௌன். அப்போது இது வந்து ஒரு குட்டி ராஜாவுக்கு வச்சுக்கலாமா? யாராவது ஒரு குட்டி பையனாக இருக்கும்போது ராஜாவாக முடியுமா? முடியாது இல்லை. ஸோ ராஜானால எப்படி இருப்பாங்க? பெரியவர்களை தான் ராஜாவாக்குவாங்க இல்லையா? த மைட்டி வாரியர்ஸ், அவங்கள தான் ராஜாவாக மாற்றுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 8 வயசு, அதாவது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு தம்பியை ராஜாவாக மாற்றுவாங்க. அந்த ராஜா வந்து ரொம்ப நல்ல ராஜாவாக இருந்தார். இஸ்ரவேலில் அவர் அழகாக ஆட்சி செய்ததை நம்ம பார்க்குறோம். சார், நீங்கள் யோசிக்கலாம், அங்கிள் நானும் சின்ன பையன் தான், நானும் சின்ன பையன்தான், நானும் சின்ன பொண்ணு தான், என்ன ஏசப்பா பயன்படுத்துவாங்களா அப்படின்னா உண்மையாகவே பயன்படுத்துவாங்க. ஏசப்பா நம்மளை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒரு ராஜாவுக்கு he will be having more power. மற்றவர்கள் சொல்கிற வார்த்தைக்கும் ராஜா சொல்கிற வார்த்தைக்கும் பயங்கர வல்லமை இருக்கும். ராஜாட்ட ஒரு செங்கோல் இருக்கும், அவர் சொன்னார்னா அது அப்படி நீட்டுனாருன்னா அவ்வளோதான், அப்படி நடக்கும் இல்லையா? எல்லா ராஜா கையிலையும் என்ன இருக்கும்? ஒரு செங்கோல் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள்,
உங்களை ஆண்டவர் எப்படி வச்சுருக்காங்க சொன்னேன்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. அப்போ நம்மளுடைய வார்த்தைக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதாவது இயேசு ராஜாதி ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிசாசை பார்த்து இந்த மகனை விட்டு போ என்றால் அது போகும். அது நீங்கள் சொன்னாலே போகும். ஏன்னா ஏசப்பா நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. நாம் பிசாசின் கிரியைகளை முடக்க முடியும், கட்டி ஜெபிக்க முடியும். அதனால தான் சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்குறோம். இப்பொழுது இன்னொரு காரியம், நம்ம ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்வாங்க. அதாவது ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பறந்து பேசுவாங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை என்ன செய்வாங்க? ஜனங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நாமளும் என்ன செய்யணும்னா ஜனங்களுக்காக, மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற அந்த ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வல்லமையுள்ளதாக இருக்கும். அப்போ குட்டி பிள்ளைகளாகி நீங்கள் அந்த ராஜரீக அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டும். நன்றாக ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ப்ரொக்ளைம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பயன் பண்ணணும். அது அப்படியே நடக்கும். ஏசப்பா நமக்கு அந்த ப்ராமிஸ் வேற கொடுத்துருக்காங்க. இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். சரி, இந்த சின்ன ராஜா தானே, இவர் குட்டி பையன், இவங்க ராஜ்யத்தில் என்ன நடக்க போகுது, இவருக்கு ஆட்சி செய்ய முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு சும்மா இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. யோசியா கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார், அதன்படி செயல்பட ஆரம்பித்தார். அவருடைய ராஜ்யத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் ஒரு சாதாரண ராஜாவாக இல்லாத பெஸ்ட்டு ராஜாவாக யோசியா இருந்தார். உங்களையும் ஆண்டவர் தி பெஸ்ட்டாக இருக்க விரும்புகிறாங்க. காட் பிளஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தா, ரொம்ப பிடிச்சிருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குயிஸ் செக்ஷன் போகலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போ நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் வீக் பிளஸ்ஸிங் தீம் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். செகண்ட் கொஸ்டின், ஜான் வெஸ்லியின் பெற்றோர் பெயர் என்ன? ஆன்சர் சாமுவேல் வெஸ்லி, சூசன்னா வெஸ்லி. தேர்ட் கொஸ்டின், ஜான் வெஸ்லியை சிறு வயதில் விளையாட்டாக எப்படி அழைத்தனர்? ஆன்சர் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி. கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ், இந்த கொஸ்டோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அதோட லாஸ்ட் 2 வீக்ஸாக யார் யாரெல்லாம் கொஸ்டின் அனுப்புனாங்களோ அவங்களோட நேமையும், மெமரி வர்ஸ் சொன்னவங்களோட நேமையும், அதோட கிராஃப்ட் செய்து அனுப்புனவங்களை யார் யாருன்னு பார்த்துடலாமா? சொல்லாட். இன்றைய வாரத்துக்கான மனப்பாட வசனம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1-2. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். இன்றைய வாரத்துக்கான மனப்பாட வசனம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1-2. தேங்க்யூ. Praise the Lord Jesus. Evangeline Mercy. Memory verse 20th April. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
சங்கீதம் 32:1-2. தேங்க்யூ. A person is very happy when his signs are forget. That person is very fortunate when his signs are erased. Thank. Psalm 32:1. But he said, ye rather blessed all that they hear the words of God and keep it. Luke 11:28. Thank you. ஆன்சர் சர்ப்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த வாரம் பிளஸ்ஸின் தீம் என்ன? செகண்ட் கொஸ்டின், ஜான் வெஸ்லி எங்கு ஊழியம் செய்தார்? தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் ஆப்ஜெக்ட் லெசனில் கனடியங்கள் சொல்லிக் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லேருந்து 2 பாயிண்ட் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவிஸ்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக எழுதியோ டைப் பண்ணியோ ஸ்க்ரீனை நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மெமரி வேர்ஸ் பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு பைபிள் வசனம் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்து ரெடியாக வச்சுட்டிங்களா? என்ன பைபிள் வசனம்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. திருப்பி ஒரு வாக்கு சொல்லுவோமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. எல்லாரும் இந்த வசனத்தை படிச்சிட்டிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சீக்கிரமாக இது படித்து சொல்லிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வேர்ஸ் ஈஸியாக இருந்துச்சா? உடனே நீங்கள் சொல்லி வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு பிடிச்ச பப்பெட் சாங் பார்க்கலாமா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும்.
பப்பட் சாங் சூப்பராக இருந்துச்சா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் உடைய எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமில் ரொம்ப பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராமில் ஒரு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோம். Until then, bye bye.